ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும். எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, உனக்கான வியாழன் வரமாக ஒன்றல்ல இரண்டல்ல 10 மடங்கு அதிர்ஷ்டத்தை உன் கைகளில் கொடுத்து கவலைகளும் கஷ்டமும் சூழ்ந்திருக்க உன் வாழ்க்கையில யோகத்தை வரவழைப்பதற்காக நான் வந்துவிட்டேன். என்னுடைய நிலைமை எப்போது மாறும் சாயப்பான்னு கவலைப்பட்டு கொண்டும் வருத்தப்பட்டு கொண்டும் வேதனையோடும் உன் வாழ்க்கையை எதிர்நீச்சல் போட்டுக்கொண்டே வாழ்ந்து வந்தாய் அல்லவா? இதோ இப்போது உனக்கான சரியான யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் உன் கைகளில் ஒப்படைப்பதற்காக நான் வந்துட்டேன். இனிமே நீ எதை நினைச்சும் கவலைப்படக்கூடாது என் செல்லமே. கவலைப்படுறதுல நீ கருமையா இருக்கணும். தேவையில்லாத கவலை உனக்கு எந்த விதத்திலும் பயன்படாது. ஆனால் அறிவை ஆளக்கூடிய அறிவாளியாய் நீ இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட அறிவையும் சிறந்த சந்தோஷத்தையும் நல்ல குணத்தையும் கவலையே இல்லாத நிம்மதியான வாழ்க்கையையும் பொறுமையையும் இப்படிதான் உனக்கான விஷயங்களை 10 மடங்கு அதிர்ஷ்டத்தோடு உன் வாழ்க்கையில கொண்டு வந்து கொடுக்க போறேன். பொறுமையில் நீ பொற்கொள்ளனாய் இருக்க வேண்டும் என் செல்லமே. வறுமையில வழிபோக்கனாய் இருந்து போகும் வழியிலேயே அந்த வறுமையை விட்டு விட்டு போய்விடணும். பாசத்தில் நீ எப்போதும் அந்த சூரியன் போல எல்லாருக்கும் வாரி வல்ல கொடுக்கக்கூடிய வள்ளலாய் இருக்க வேண்டும். எண்ணத்தில் எப்போதும் ஏழையாய் இருந்து எதையும் அதிக அளவில் யோசிக்காமல் சிறந்த சிந்தனையை சிறப்பாக முடிவெடுக்கக்கூடிய வகையில் நீ இருந்தினா எல்லா விஷயமும் உனக்கு சிறப்பாகவே நடந்து முடியும். உனக்கு பொருத்தமில்லாத காரியத்தை செஞ்சு மற்றவர்கள் சிரிக்கும்படி மற்றவர்களின் நகைப்பிற்கு இடம் கொடுத்து விடாதே. எதை செஞ்சாலும் சரியாய் சிந்திச்சு திறமையாய் செயல்களை செய்யப்பார். ஏன்னா நீ நிறைய பொறுப்போடையும் நல்ல குணத்தோடையும் நல்ல செயல்களை செய்யக்கூடிய அன்பான பிள்ளையாகவும் இருக்கும்போது உனக்கு எப்படி வாழ்வில் வெற்றி கிடைக்காமல் இருக்கும்? நீ எதை யோசிச்சாலும் தீவிரமா யோசிச்சு அதையே மீண்டும் மீண்டும் சிந்தனை செய்து உன் வாழ்க்கையில தேவையில்லாத குழப்பங்களை உண்டாக்கி கொள்கிறாய். எது வந்தாலும் கலங்காத. சோதனையை தர்ற உன் சாயப்பா அதை தாங்கும் சக்தியையும் உனக்கு தருவேன். அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான யுக்தியையும் உன் கண்களில் காட்டுவேன். அப்படி இருக்கும்போது ஒண்ணுமே இல்லாத விஷயத்தை நினைச்சு நீ கவலைப்பட வேணாம். இந்த வியாழன் நாளானது உனக்கான நல்லது நடப்பதற்கான உகந்த நாளாகவும் நீ எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய அதிர்ஷ்ட நாளாகவும் இருக்கத்தான் போகிறது என் செல்லமே. இப்போதெல்லாம் உன் மனசுல நிறைய கவலைகள் உன்னை பாடா படுத்துறதால சில காலமாகவே நீ நீயாக இல்லாமல் ஏதோ ஒருவர் போலவும் யாரோ ஒருவர் போலவும் நடந்துகிட்டு இருக்க. அதுக்கெல்லாம் ஒரு முடிவு கொண்டு வரும் விதமாக தான் நீ என்னிடம் வச்ச வேண்டுதல்களை உனக்கு நிறைவேற்றி கொடுப்பதற்காக நான் வந்துவிட்டேன் என் செல்லமே. இறுக்கிய வலை பின்னல் போல உன் வாழ்க்கை பாதையானது மிகவும் மன அழுத்தத்தோடும் மன காயப்பட்டதாகவும் இருக்குதுன்னு எனக்கு தெரியும். ஆனா உன் வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தற்காலிகமானது தானே தவிர நிரந்தரமானது இல்லை என் செல்லமே. உன்னுடைய கஷ்டங்களை தீர்ப்பதற்கு என்ன வழின்னு யோசி. உன் பிரச்சனைகளை தீர்த்து வச்சு உனக்கான மன நிம்மதியை உன் சாயப்பா நான் தருவேன். ஓ மனசானது திசை திரும்பி உனக்கும் ஒரு புத்தம்புது வழி பிறக்கும் என் செல்லமே. உன் வாழ்க்கையை மாற்றி அமைத்து நீ எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும்படி அதிசயத்தையும் நான் நடத்துவதற்காக தானே இந்த வியாழன் நாளில் வந்திருக்கேன். நான் உனக்கு கொடுக்க போற இந்த அதிர்ஷ்டத்துக்கு சக்தி அதிகம். இந்த அதிர்ஷ்டமானது உன் வாழ்வில் யோகத்தை வரவழைத்து நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் விஷயங்களை எல்லாம் செஞ்சு முடிச்சு உனக்கான ஏற்றத்தையும் உன் வாழ்வில் கொடுத்து விடும் என் செல்லமே. இதுவரைக்கும் நீ இப்படி ஒரு ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் பார்த்ததே இல்லைன்னு சொல்லக்கூடிய வகையில் உனக்கான விஷயங்களை எல்லாம் மிக சிறப்பாக நீ சற்றும் எதிர்பாராத விதத்தில் நீ மன பூரிப்பு அடையும் விதத்தில் உனக்கு முடிச்சு கொடுக்க போறேன். உன்னுடைய கஷ்ட சுவடுகள் எல்லாம் விலகி போய் மனமானது சந்தோஷத்தால் பூரிப்படைய போகுது. உன் வாழ்க்கையில் உற்சாகம் பொங்கி வழிவதை பார்த்து நீ ஏன் ஆச்சரியப்படும்படி எல்லா சந்தோஷங்களையும் அளவுக்கு அதிகமாகவே உன் வாழ்வில் கொண்டு வரப் போகிறேன் என் செல்லமே. ஊழியால் அடிபட்டாலும் கூட சாதாரண கற்கள் எப்படி சிற்பமாய் மாறுதோ அதே போலதான் கவலை எனும் கற்களால் இணைஞ்சிருக்கிற உன் வாழ்க்கைய நான் ஒளியாய் நின்று செதுக்கி செதுக்கி உன் வாழ்க்கையை சிறப்பாக மாற்றி அமைப்பேன். உன்னை வழிநடத்த நான் இருக்கிறேன். கவலைப்படாதே. ஓம் சாய்ராம்.